அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 20 தமிழ் கேள்விகள் மற்றும் அதற்கான பதில்கள் பார்க்கலாம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஓல்டு புக், நியூ புக், ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து எடுத்தது. முதல் கேள்வி, நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, நாலடியார். நாலடியாரினுடைய ஆசிரியர் சமண முனிவர்கள். இரண்டாவது கேள்வி, பாவேந்தரின் இயற்பெயர் என்ன? பாவேந்தரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, கனக சுப்புரத்தினம். துரைராசு என்பது முடியரசனினுடைய இயற்பெயர். ராசகோபாலன் பார்த்திங்கன்னா சுரதாவினுடைய இயற்பெயர். சுப்பிரமணியம் என்பது பாரதியாரினுடைய இயற்பெயர். மூன்றாவது கேள்வி, தூது இலக்கியம் எந்த பாவால் இயற்றப்படும்? தூது இலக்கியம் எந்த பாவால் இயற்றப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கலிவெண்பா. தூது இலக்கியத்தினுடைய வேறு பெயர்கள் வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம். நான்காவது கேள்வி, மதுரை காஞ்சியில் உள்ள 782 அடிகளில் மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறும் அடிகளின் எண்ணிக்கை. மதுரை காஞ்சியில் உள்ள 782 அடிகளில் மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறும் அடிகளின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் பி, 354. இந்த மதுரை காஞ்சியினுடைய ஆசிரியர் பார்த்திங்கன்னா மாங்குடி மருதனார். காஞ்சி என்பது நிலையாமையை குறிக்கும். இந்த மதுரை காஞ்சியில் 782 அடிகள் இருக்குது. இந்த 782 அடிகளில் 354 அடிகள் மதுரையை பற்றி சொல்லியிருக்கும். ஐந்தாவது கேள்வி, யாப்பிலக்கணத்தில் எழுத்து எத்தனை வகைப்படும்? யாப்பிலக்கணத்தில் எழுத்து எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் டி, 3 வகைப்படும். பொதுவாக எழுத்து எத்தனை வகைப்படும்னு கேட்டாங்கன்னா 2 வகைப்படும். முதலெழுத்து சார்பெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு எழுத்து பொதுவாக 2 வகைப்படும். யாப்பிலக்கணத்தில் எழுத்து வந்து பார்த்திங்கன்னா குறில், நெடில், ஒற்று அப்படின்னு சொல்லிட்டு 3 வகைப்படும். ஆறாவது கேள்வி, கலைகளின் மகுடம் எது? கலைகளின் மகுடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, இசை. ஏழாவது கேள்வி, பாரதி கருத்துப்படங்களை மட்டும் கொண்ட இதழாக நடத்த விரும்பியது. பாரதி கருத்துப்படங்களை மட்டும் கொண்ட இதழாக நடத்த விரும்பியது. ஆன்சர் ஆப்ஷன் பி, சித்ராவளி. பாரதி வந்து கருத்து படங்களை மட்டும் கொண்ட இதழாக சித்ராவளி இந்த இதழை வந்து நடத்த விரும்பியிருப்பார். ஆனால் அது வந்து அவரால் செயல்படுத்த முடியாது. முதல்ல கருத்து படங்கள் வெளியிடப்பட்ட இதழ் இந்தியா. எட்டாவது கேள்வி, உலக சிட்டுக்குருவிகள் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக சிட்டுக்குருவிகள் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மார்ச் 20 கொண்டாடுவாங்க. பறவை பற்றிய படிப்பிற்கு ஆர்னித்தாலஜி என்று பெயர். ஒன்பதாவது கேள்வி, முதுமொழி மாலை எத்தனை பாக்களை கொண்டது? முதுமொழி மாலை எத்தனை பாக்களை கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 80. முதுமொழி மாலை இந்த நூலினுடைய ஆசிரியர் உமறுப்புலவர். 10வது கேள்வி, கல்லாருக்கும் கற்றாருக்கும் களிப்பரிலும் களிப்பே என்ற வரிகள் எதற்கு பொருந்தும்? கல்லாருக்கும் கற்றாருக்கும் களிப்பருளும் களிப்பே என்ற வரிகள் எதற்கு பொருந்தும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திரைப்படக்கலை. 11வது கேள்வி, உயிரும் மெய்யும் சேர்வதால் உருவாக்கப்படும் எழுத்துகளின் எண்ணிக்கை. உயிரும் மெய்யும் சேர்வதால் உருவாக்கப்படும் எழுத்துகளின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் டி, 216. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1. எல்லாத்தையும் வந்து சேர்த்துனா 247 எழுத்துக்கள் தமிழில் வந்து இருக்குது. 12வது கேள்வி, நான்மணி கடிகையின் ஒவ்வொரு பாட்டும் எத்தனை அறக்கருத்துக்களை கூறுகிறது? நான்மணி கடிகையின் ஒவ்வொரு பாட்டும் எத்தனை அறக்கருத்துக்களை கூறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 4. நான்மணி கடிகை பார்த்திங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்த நான்மணி கடிகையினுடைய ஆசிரியர் விளம்பி நாகனார். 13வது கேள்வி,
காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவங்களுடைய சிறப்பு பெயர் தான் மக்கள் கவிஞர். இந்த பாடல் வரிகளை மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுகின்ற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் எழுதியிருப்பாங்க. 14வது கேள்வி, அளபடை எத்தனை வகைப்படும்? அளபடை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 வகைப்படும். அளபடை பார்த்திங்கன்னா உயிரளப்படை ஒற்றளப்படை என்று 2 வகைப்படும். இந்த உயிரளப்படை தான் செய்யுளிசை அளபடை, சொல்லிசை அளபடை, இன்னிசை அளபடை என்று 3 வகைப்படும். 15வது கேள்வி, மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பரிபாடல். இந்த பாடல் வரிகளில் பார்த்தீங்கன்னா மதுரையினுடைய அழகை தாமரைக்கு ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. 16வது கேள்வி, யார் காப்பார் என்று தமிழெண்ணை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று கூறியவர்? யார் காப்பார் என்று தமிழெண்ணை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, உவேசா. 17வது கேள்வி, சேரர்களின் மாலை எது? சேரர்களின் மாலை எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பனம்பூ. வேப்பம்பூ பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் அணியக்கூடிய மாலை, ஆத்திமலர் சோழர்களினுடைய மாலை. 18வது கேள்வி, ஏமாப்பு என்பதன் பொருள் யாது? ஏமாப்பு என்பதன் பொருள் யாது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாதுகாப்பு. 19வது கேள்வி, குறுக்கம் எத்தனை வகைப்படும்? குறுக்கம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 4 வகைப்படும். அவை ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். 20வது கேள்வி, தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்ற பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் யார்? தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்ற பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, டி.கே. சிதம்பரனார். டி.கே. சிதம்பரனார் பார்த்தீங்கன்னா கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுகிறார். தேங்க்யூ.